ஏய் ஆம்பளைக்கு கேட்டேன்ல என்னாச்சு? ஏய் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் நீ போட்டுக்கிறியா ப்ளீஸ்? நீ வாங்குற 5000 சம்பளத்துக்கு இது ஒன்று தான் குறைச்சல். ஆம்லெட்டை போட்டு கொடுத்துட்டு போ. ஹலோ சார், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் சார். ஒரு 1 hour மட்டும் பெர்மிஷன் வேணும் சார். மாதத்துக்கு எத்தனை நாள் தான் பர்மிஷன் கேட்பேன்? உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக நான் சும்மாவே இருந்து போயிடலாம். சார் இந்த ஒரு தடவை சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். நான் டைமுக்கு வந்துடுறேன் சார், வந்துடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த டீச்சர் வேலைக்கு சேர்ந்துட்டு அவங்க என்னடானா உனக்கு ஏன் சம்பளம் கொடுக்குறேன்றாங்க, இவங்க என்னடானா நீ என்ன சம்பளம் வாங்குறேன்னு கேட்குறாங்க. சரி. ஹலோ ஹலோ சொல்லுடி. இந்த அப்பள கம்பெனியில் வேலை கேட்டிருந்தேன்ல, என்னப்பா ஆச்சு? நீ என்ன பிஎட் படிச்சுட்டு அப்பள கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்க? படிச்ச படிப்புக்கு தான் இங்கே கரெக்டான சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது. எந்த வேலை பார்த்தா என்ன? நீ ஆன்லைன் கிளாஸஸ் ட்ரை பண்ணலாம்ல? ஐயோ இந்த பிளாக் போர்டே ஒன்றும் பண்ண முடியல. அதில் ஆன்லைனில் என்னென்னமோ கேட்குறாங்கப்பா, அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு தான் நான் ஒன்று கோர்ஸ் ஜாயின் பண்ண சொன்னேன். நான் ரீசெண்டாக சூப்பர் டியூட்டர்னு ஒன்று பார்த்தேன். அவங்க இதெல்லாமே டீச் பண்ணுறாங்களா? நீ ஏன் அவங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணக்கூடாது? காசு கட்டி தானே சேர்ற மாதிரி இருக்கும், நம்பலாமா? அவங்க கிட்ட 2 கோர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஆன்லைனில் நீ எப்படி கிளாஸ் எடுக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்றது, அது எல்லாமே உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து அட்வான்ஸ் கோர்ஸ்ல இதை ஃப்ரீலான்சிங்கா நீ எப்படி பண்றது அப்படிங்கறதையும் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோட 7 days ட்ரையல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாரு, பிடிச்சா ஜாயின் பண்ணு. உன்னோட ஃபீல்ட்லயே ஸ்கில்ல டெவலப் பண்ண பாரு. அப்படியா? சரி ஓகே, அப்ப நான் அதை என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறேன். நீ பாரு, பார்த்துட்டு சொல்லு. ஆம்லெட் என்னாச்சு? இந்த வரேன் வரேன்.